Hey guys, welcome to another video. இன்னைக்கு நம்ம அல்மஜாஸ் டிரைவ் போகிறோம். ஸோ இது வந்து அபுஷகரா. நான் அபுஷகரா ஒரு நாள் வந்து டிரைவ் போகிறேன் நான். ஸோ அபுஷகரா வந்து தமிழ் பீப்புள் இருக்க கம்யூனிட்டி. இங்கே மோஸ்ட்லி தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே ரைட் சைடில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் எப்படி பிக் பஜார்லாம் இருக்குது அந்த மாதிரி இது. சிக்னல் போட்டாங்க, கவனிக்கவே இல்லை. முன்னாடி ஹார்ன் அடிக்கிறது. ஓ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிட் இருக்குது, ஒன்று 112 113. ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் வந்துட்டு அல்மஜாஸ் பார்க்கு. நான் அது பொறுமையாக டிரைவ் கூப்பிட்டு போகிறேன் நான். நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் போயிருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக எனக்கு வழி தெரில. லெஃப்ட்டு போயப்போ இன்றைக்கி மைக்கில் ஏதோ பிரச்சனை ஆச்சு போல். மைக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. எங்கே யாரும் ஃபிக்ஸ் பண்ணுறது. க்ளவுஸ் வேறு போட்டிருக்கேன், கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கழட்டி ஸோ இதுவும் அது இந்த பார்க்கு தான் வந்துட்டு. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பார்க்கு இது. ஸோ இங்கே பார்க்கிங் ஃபீஸ் வந்துட்டு 2 dirhams per hour. மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் பெய்ட் பார்க்கிங், மிச்ச டைமில் ஃப்ரீ பார்க்கிங். அதேமாதிரி பார்க்கிங்க்கு ஆப்லாம் இருக்குது, அந்த ஆப்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கிங் போட்டுக்கலாம். ஸோ சில இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது. ஸோ எல்லா டைமும் வந்து நீங்கள் பே பண்ணியே ஆகணும். திடீர்னு ஏசி வந்து ஏதோ ஒரு ஷோரூம் ஓப்பனில் இருக்குது போல், க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க போல். ஸோ நிறைய பேர் வாக்கிங் போவாங்க இந்த பார்க்கில், நீங்களே பார்க்கலாம். அப்படியே வந்துட்டு வாக்கிங்கு காலைல சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்னாச்சுன்னா இந்த பார்க்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. துபாயில் ஓப்பனில் இருக்க ஷார்ஜாவில் வந்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு தெரில, ஏதோ கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க. வின்டர் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா வந்துட்டு எல்லோரும் ஃப்ரீ டைமில் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கூட க்ராஸ் பண்ணிப்போம். இங்கே ஒரு யூ-டர்ன் இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு அந்த இது கடலில் வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால மோஸ்ட்லி வந்துட்டு வேவ்ஸ்லாம் இதில் அடிக்காது. இதெல்லாம் பீச் கிடையாது, இது பீச்சில் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் வந்துட்டு. ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் வந்துட்டு. ஆனால் இங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. ஸோ கொஞ்சம் பேட்மிண்டன்லாம் விளையாட்டுருக்காங்க. சரி, நம்ம இங்கே யூ-டர்ன் போட்டுப்போம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட்லி இந்த சி வியூ அதெல்லாம் தெரியும் அங்கே வந்துட்டு. சரி, இதுக்கு உள்ளே போகலாமான்னு தெரியல. பைக்ஸு டேக் இன்ஸ்பிரேஷன் ஏதோ போட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம இதில் போக முடியாது, வண்டியில் போக முடியாது. சரி, வாக்கிங் தான் போனோம். வண்டி அங்கே விட்டு போகிறதுக்கு அந்த ஐலாண்டுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த வியூ. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. சரி, இப்போ திருப்பி வேறு ரூட்டில் வரும். ஸோ இந்த சின்ன வண்டி இருக்கு பாருங்க, இதுதான் க்ளீனிங் வண்டி. அது க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க வந்துட்டு. இந்த ஊரில் வந்துட்டு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, க்ளீனிங்க்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காலைல யார் க்ளீன் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஷிஃப்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி பப்ளிக் பிளேஸ் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போட்ஸ்லாம் இருக்குது, எங்கேருந்து சரியாக தெரியல. ஸோ இங்கே ஃபில்லிஸ்ன்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஃபி ஷாப். இது இந்தியாவில் இருக்கான்னு தெரில, நான் இங்கே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்தியன்ஸில் தமிழ் ஆளுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் அபுஷகரான்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான். அந்த அபுஷகரை பற்றி ஒரு நாள் டூர் போடுறேன், நான் டிரைவிங் டூர் போடுறேன். நான் எவ்வளோ தமிழ் கடை இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இது முடிச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான். ஆனால் பார்த்தா போக முடியாது போல். ஏன்னா அதை பாருங்கள், போட்ஸ் இருக்கு பாருங்கள். கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி, ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இங்கே பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். நான் பைக்கில் எடுக்க முடியுமான்னு தெரில, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி ஃபென்ஸ் வேறு ஹைட்டாக போட்டிருக்காங்களா, நம்ம பைக்கு நம்ம ஒரு ஹைட்டுக்கு அது கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ இருக்கு. ஆனால் வந்துட்டு எல்லா பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஸ்கூட்டர்ஸ் அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டணுன்னா அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு ஹெல்மெட்ஸ் போடணும், அப்புறம் அந்த ரிஃப்ளெக்டரு ஜாக்கெட் போடணும், அது போடாமல் ஓட்டக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்குது. ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல். இது என்ன ஆஃபீஸ்னு தெரில, ஏதோ எழுதி இருக்குது, படிக்க முடியல இங்கேருந்து, கண்டு தெரில பாஸ். இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. எவ்வளோ ஆள் இருக்காங்கப்பா, போகலாம் போல பாஸ். எனக்கு தான் தெரியல எப்படி போகிறதுன்ட்டு. நம்ம வண்டி வச்சுருக்கனால எல்லா இடத்துக்கும் போக முடியல. இங்கேருந்து எப்படி போகிறதே தெரில, எக்கச்சக்க ரோடு பிரியுது. சரி மேலே ரூமா, சரி மேலே போ. அப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கேன்னு தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வரும் அது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷிப்லாம் இருக்கும், ஹார்பர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய வியூ கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு பெரிய ராட்டினம் மாதிரி இருக்கு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சின்ன தீம் பார்க். இது நானே போனதில்லை. இது இருக்கும் பிளாக் ஐலாண்ட், அது பேர். ஏதோ பார்க் போட்டிருக்கு, பேர் படிக்க முடியல.
ஸோ இதே மாதிரி என்ட்ரி டிக்கெட்லாம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கிஷ்கிந்தா, குயின்ஸ்லாண்டில் இருக்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா தெரியல, பார்த்தா க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த ரூட்டு போயிருக்கலாமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு ரோட்ஸ் தான் இது. இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள் அந்த தீம் பார்க்கு. ஸோ நம்ம வாக்கிங்கில் வந்தால் இங்கேருந்து கிளியராக பார்க்கலாம், ஆனால் இப்போ பார்க்க முடியல, ஏன்னா நம்ம இதுவில் இருக்கிறதுனால. தெரிஞ்சு பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அழுக்காக தான் தெரியுது, பட் ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ரவுண்ட் அபவுட்ஸ் நான் இது வரைக்கும் போனதுலேயே வந்துட்டு. ஆனால் நிறைய சயின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா யார் எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 6-7 வார்னிங் சைன் இருக்குது, எல்லா சைன் கரெக்டாக போடணும். நீங்கள் சில வார்னிங் சைனில் ப்ரியாரிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராஷ் தான் ஆகும். ஸோ இங்கே ரைட்டில் இருக்கிறது வந்து கோல் சூக், ஷார்ஜா கோல் சூக். இதுக்கு ஒரு நாள் போகலாம், வின்டர் வட்டம் எல்லா இடத்துக்கும் போகலாம், ஃபுல்லாக பைக்லேயே சுற்றிட்டுருக்கலாம். இந்த பில்டிங்ஸை பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக போகிறேன். ஸோ அந்த காலத்து ராஜா பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த அதில் இருக்க டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். வந்துட்டு அந்த பழைய பில்டிங் அது எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து கோல்ஸ் வாங்கலாம், நான் அதுவே வாங்கினதில்லை, ஒரே ஒரு அடி மட்டும் போனோம், போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு அடி வாங்கிறதுக்கு வந்திருந்தோம். அப்பயே வாங்கலை, வந்துட்டு போயிட்டேன். வேறு என்ன எந்த ரீசனாலும் போகணுன்னு தெரில, நான் போயிட்டோம். ஸோ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பைக்கோட டெம்பரேச்சர் 101 டிகிரி காட்டுது. இது நார்மலான டெம்பரேச்சர் இப்படி தான் காட்டுமா, இல்லை இதில் அதிகமாக காட்டுதா? யாராச்சும் தெரிஞ்சால் அவங்க கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. காலெலாம் கொதிக்குது, உங்களுக்கு முடியல. நல்லா இல்லை, ஷார்ட்ஸ் போட்டு வரல, பேண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஷூஸ் போட்டுருந்தாலே, ஷூ ஷாக்ஸ் போட்டிருந்தாலே வந்துட்டு காலில் ரொம்ப கொதிக்குது, ஏன்னு தெரில. ஸோ இந்த ஹீட்னால போல். இது எப்படி கம்மி பண்ணுறது, யாராவது தெரிஞ்சால் சொல்லி விடுங்க. அடிக்கிற வெயிலுக்கும் பக்கத்தில் இருக்க வண்டியில் இருக்க டெம்பரேச்சருக்கும் வெரி ஒர்ஸ்ட் ஆகுது. ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தன் பை ஃப்ரம் பிரதாப்.